அனைவருக்கும் வணக்கம். உறுப்புகளும் அதனோட டைமிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 3 to 5 யூரினரி பிளாடர் அப்படின்ற உறுப்போட டைம். ஸோ சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் இதுலேயும் எஸ்பெஷலி சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த 3 to 5 வந்து நான் தூங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைமிங்கை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூரின் எக்ஸஸாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த டைமிங்கில் ஒரு தவிர்க்க முடியாமல் ஒரு தூக்கம் அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும். இன்னும் வந்து முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் என்ன ஒர்க் பண்ணாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் தூக்கம் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து எக்ஸஸாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்னி எனர்ஜியில் வந்து என்ன ஆகுது, ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம உறுப்புகள் என்ன பண்ணுது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறையா பேர் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3 to 5 வந்து தூங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இல்லை என்னால் முடியவே இல்லை, தூங்கி தான் ஆகணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அக்குபஞ்சரில் நீங்கள் படிப்படியாக அந்த டைமிங்க்கு அந்த உறுப்புகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது படிப்படியாக இதிலேருந்து வெளியே வரலாம். தேங்க்யூ.